எனக்கு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு நைட்ல சாப்பிட்றத விட, இந்த சாப்பாடு நல்லா சூடா செஞ்சு குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு தான் செஞ்சிருந்தேன். சோபிகா ஸ்கேட்டிங் ஷூ போட்டு ஓட்டுறாளா, என்ன பண்றான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா பேலன்ஸ் பண்ண பழகிட்டா. இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பழகிப்பான்னு நினைக்கிறேன். பாப்பாங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிட்டு கிச்சன் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிருவேன் நானு. எப்பயுமே ஏதாவது ஒரு வேலை வந்து பாப்பாங்களுக்கு 2 பேருக்கு வச்சுருவேன். அப்பதான் வந்து வேலை செய்ய பழகுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது. அதை எடுத்து போட்டு மடிக்க சொல்லியிருந்தேன். அவங்களே மடிச்சு செல்ஃப்லலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சாரீலாம் மடிக்க தெரியாதா? அதனால சாரீ மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் மடிச்சு வச்சுட்டேன். இந்த பொங்கலுக்கு எடுத்த சாரியோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குதுக்கான்னு சொல்லியிருந்தீங்க. இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2700 என்னமோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் துணியை எடுத்து வச்சுட்டு, நாளைக்கு காலையிலுக்கு சுண்டல் எப்பயுமே ரெகுலராக சாப்பிடுவோம்ல, அதையும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் டைனிங் டேபிள்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஃபைனலாக வந்து நான் நைட் எடுத்து போட்டுட்டேன். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ பெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் டெய்லியுமே என்னோட நைட் ரொட்டீன் போகும்.